ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த தடவை இந்த வருட கடைசி என்பதனால நம்ம 13 நாட்களுக்கு டிசம்பர் 19 டிசம்பர் 31 வரைக்கும் சொல்ல இருக்கிறோம். முதல் நாள் டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை நம்ம லக்னத்துல சந்திரன் இருக்காரு, கேட்ட நட்சத்திரத்துல இருக்காரு. கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதனும் அங்கேயே இருக்காரு. புதன் அனுஷத்துல சனி நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு திட்டங்கள் போடலாம், ஒரு ஆசைகள் இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணங்களை அசை போடலாம். அது மாதிரியான சிந்தனை சார்ந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் தான். ஆனால் அதுல கொஞ்ச நாளா எதிர்பார்த்துட்டு இருந்ததுல இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, அது தாமதமோ அல்லது தடையோ அல்லது தோல்வியோ ஆகிறதுனால நம்ம மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆகும். ஏன்னா நமக்கு இப்ப இருக்கிற குரு 8ல் இருக்கார். ஸோ அதனால அந்த ஒரு அப்செட் இருக்கும். பட் வேலைக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சில பேருக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் கவனமா செய்யணும். ஏதாவது ஒரு ஞாபகம் மறதி, தடை, தாமதங்கள் ஏற்படும். டிசம்பர் 20 சனிக்கிழமை 2ஆம் வீட்டுல தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சிம்ம ராசியில 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. இப்ப செவ்வாயும் கேது நட்சத்திரத்துல தான் இருக்காரு, 2ஆம் இடத்துல. அதனால இன்னைக்கு 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் என்ன சொல்லுதுன்னா, பேச்சு, அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல், வேலை, சொந்த தொழில், அது என்ன விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், மருத்துவ தொழில், மற்றும் ஈவன் நம்ம காவல்துறையில் இருக்கோம், அதாவது ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ப்ரமோஷனுக்கு கூட சான்ஸ் இருக்கு. டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரனும் அங்கேயே தனுசுலயே இருக்காரு, ஆனா கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. ஸோ இதுக்கும் பணவரவுக்கும் நல்லா இருக்கு. பணவரவு, தொழில், வேலை எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துல அவ்வளவு சிறப்பா இல்லை. விட்டு கொடுத்து போற மனப்பான்மை வேணும். ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. டிசம்பர் 22 திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம். அதாவது மகர ராசியில காலையில 10:06 சந்திரன் போவார் 3ஆம் இடத்துல. சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திராடம். சூரியனும் கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு, சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு. இந்த 3 கிரகமும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சு சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள், பணிகள் எல்லாமே சிறப்பாக நடத்தி கொடுக்கும். அதில் திடீரென்று சில ஒரு நடவடிக்கைகள் நமக்கு சாதகமாக அமையும். ஒரு டஃப் அண்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு ஒர்க்கை எடுத்தாலும் கூட அதில் சக்ஸஸ் பண்ணுற நாளாக நிற்கும். டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். காலையில் 5:31 தொடங்கி சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது, உறவுகளுக்கு உகந்தது, திருமண காரியங்கள், சுபகாரியங்களுக்கு உகந்தது. அது போன்ற நிகழ்வுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உறவுகளோட சந்தோஷமாக பகிர்தல், பேசுதல் நல்லாக இருக்கும். சிறு பிரயாணங்கள், அதாவது ஆலயங்களுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது, இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நன்மைகளும் ஏற்படும். டிசம்பர் 24 புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம். காலையில் 7:07 தொடங்குகிறது. செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அவிட்டத்தினுடைய 3-4 பாதங்கள் கும்பராசியில இரவு 7:45 தொடங்கும். செவ்வாயும் 2ல் இருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் இணைவு, சுக்கிரன் இணைவு, இதெல்லாம் இன்னைக்கும் செயல்படும். அதனால பணவரவுக்கு சாதகமான நாளாக இருக்கும். தொழிலுக்கும் உத்தியோகத்திலையும் ஒரு பதவி சார்ந்த ஒரு பெருமை புகழ கொடுக்கறதுக்கும் நாள் நல்லா இருக்கு. டிசம்பர் 25 வியாழக்கிழமை சதய நட்சத்திரம். காலையில் 8:17 தொடங்கி 4ஆம் வீட்டுல சந்திரன் கும்பராசியில. சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். இந்த ராகுவுமே சந்திரனோட சேர்ந்து இருக்காரு. சந்திரன் ராகு கிரக சேர்க்கை பலனை இன்னைக்கு அனுபவிக்கலாம். தாயார் சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது
சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். அதே மாதிரி வாகனத்திலையும் சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும். அல்லது வாகனத்துக்கு ஏதாவது ஒரு செலவு வைக்கிறது, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் சில நன்மைகள் நடக்கும். சந்திரன் ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால உணர்வு பூர்வமான விஷயங்கள், மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த ஒரு திருப்தி இருக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலையில 8:59க்கு தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம். அட்டம குரு இன்னைக்கு வேலை பார்ப்பார். அதனால ஒரு புது முயற்சிகளில் இறங்காம, உறவுகள்லையும் பொசசிவ்னஸை காட்டாம ஒரு அமைதியா போய்க்கிறது நல்லது. சிறு நபர்கள், அதாவது சிறு வயது நபர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில நம்ம மேல விமர்சனம், ஒரு அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டிசம்பர் 27 சனிக்கிழமை காலையில 9:09 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசியில 5ஆம் வீட்டுல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அதே 5ஆம் வீட்டுல சனி குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கும் நமக்கு ஒரு 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வர்றது அவ்வளவு நல்லதில்லை. ஆசைகள் ஏமாற்றப்படுதல், பஞ்சம், சூழ்ச்சி அல்லது உறவுகளில் அதிருப்தி ஏற்படுதல் இதெல்லாம் நடந்தாலும் கூட பொருள் சார்ந்த விஷயத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு, கமிஷன் தொழிலில் இருக்கீங்கன்னா கமிஷன் வரவுக்கு சாதகமாக இருக்கு. டிசம்பர் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலையில் 8:42க்கு தொடங்குது. புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்ம லக்னத்திலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேட்டையில் இருக்கிறதுனால நினைத்தபடி இன்னைக்கு நடக்கக்கூடிய நாள். உறவுகளுக்கும் வேலைக்கும் புகழுக்கும் நல்லா இருக்கும். அதனால் ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் இருக்கும். நமக்கு உறவுகளை அரவணைத்து செல்லவும், குடும்ப உறவுகள், மூத்த சகோதரம், இளைய சகோதரம் வகையிலையும், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர், தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டதிலையும் நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். டிசம்பர் 29 திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் காலையில் 7:40க்கு தொடங்குகிறது. 6ஆம் வீட்டில் மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். கேது 10ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் பயணிக்கிறாரு. 2ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் 10ஆம் வீட்டில் இருக்கிற கேது நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறதுனாலையும் இது சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தொழில் பலம் இருக்கும். அனைத்து விதமான ஒரு வேலையிலையும் நமக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:03 பரணி நட்சத்திரம். சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இதே தான் 2ஆம் இடம் 10ஆம் இடமும் இன்னைக்கும் வேலை செய்யும். அதனால் நல்ல பணவரவுக்கு உண்டான நல்ல நாள் தான். ஆனால் ரிலேஷன்ஷிப்பு, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 31 புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் காலையில் 9:22க்கு ரிஷபராசிக்கு சந்திரன் வந்துடுவார். சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 2ஆம் இடத்துல செவ்வாயோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்து இருக்கார். 2ஆம் இடத்துல, அதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் இது ஒரு நல்ல பேச்சு, குடும்பத்தில் பேசுறது, அதனால் நம்மளுடைய வேலையில் பேசி சம்பாதிக்கிற வேலையாக இருந்தால் அதுலேயும் சிறப்பு. கலை சார்ந்த ஒரு விஷயங்கள், கவர்மெண்ட்டு சார்ந்த, அரசு சார்ந்த வேலைகள், இதுக்கெல்லாமே சிறப்பை தருது. ஏன்னா சூரியன் என்பது நமக்கு 10ஆம் அதிபதி. அதனால் 10ஆம் அதிபதியுடைய சாரம் வாங்கி இந்த 3 கிரகங்களும் நமக்கு பல்வேறு நன்மைகளை செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.